ஹாய் ஆல், வெல்கம் டு சிந்து ஆரி ஒர்க். இன்றைக்கி செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நான் வந்து இப்போது த்ரெட்டு வந்து 2 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். ஓகேவா, 2 ஸ்டாண்ட்ஸு, ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் டபுள் கலர் வர மாதிரி எடுத்திருக்கிறேன். நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல் நம்ம பூ கட்டுறதுக்கெலாம் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிக்கணும். ஃபிங்கர்ஸில் இந்த மாதிரி ஆள்காட்டி விரலில் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து இப்படி ஒரு சுற்றி கொண்டு வந்து கட்டை விரலாலையும் தென் வந்து இந்த பாம்பு விரல் சொல்லுவோம்ல நடுவிரலில் இதாலையும் இப்படி பிடிச்சிக்கணும். நாட்டு வர்றதை வந்து இந்த நாட்டு வர இடத்த வந்து இங்கே கட்டை விரலாலையும் எக்ஸ்ட்ரா நம்ம கண்டில் இருக்க நூல் இருக்குல்ல அதை வந்து இந்த பாம்பு வரல்லையும் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும். ஓகேங்களா, அப்படி டைட்டாக பிடிச்சிட்டு அடியிலேருந்து த்ரெட்டை உள்ளே விட்டு எடுக்கும்போது இந்த நாட் போட்டிருக்க த்ரெட்டை விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த த்ரெட்டை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா, இந்த பாம்பு வரலில் பிடிச்சிருக்கு இந்த த்ரெட்டை மட்டும் ஹேண்டில் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஆள்காட்டி வரலேருந்து கட்டை விரலுக்கு போகிற நாட் போட்டிருக்கு இந்த த்ரெட்டை வந்து விட்டுறணும். அடியிலேருந்து எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நான் மேலே ப்ராசஸ் காட்டுறேன், அதுக்கப்புறம் கீழே ப்ராசஸ் காட்டுறேன் எப்படி செயின் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறத. இந்த மாதிரி பிடிச்ச வாக்கிலேயே வந்து இப்படி நான் ஃப்ரேமுக்கு அடியில் விடுறேன். ஓகேவா, ஃப்ரேமுக்கு அடியில் என் கை தெரியுதுங்களா, இந்த ஆள்காட்டி விரல் இங்கே இருக்குது. ஓகேவா, இங்கே இருக்குது. நான் வந்து நீடில் இப்படி நான் துலிப் நீடில் யூஸ் பண்ணுறேன். துலிப் நீடில் வந்து நம்ம இப்போது டைரக்ஷன் வந்து லைனோட டைரக்ஷன் இப்படி ஃபார்வர்ட் போகுதுன்னா அந்த ஃபார்வர்டை பார்த்த மாதிரி தான் இந்த துலிப்புங்கிற அந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கணும். ஓகேவா, இப்போ இப்படி இருக்குது. ஓகேங்களா, நான் இப்போ ஃபார்வேர்டில் போகிறேன். பேக்வேர்டில் வரீங்க அப்படின்னா துலிப்புங்கிறது இப்படி பேக்வேர்டில் திருப்பி வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி நான் நீடில் உள்ளே விடுறேன். உள்ளே விட்டுட்டு கீழே வந்து என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த இதில் ப்ராசஸில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு மேலே மட்டும் பாருங்கள். ஓகேவா, கீழே வந்து என்ன பண்ணுறேன்னா நீடில் உள்ளே விட்டுட்டு என்னோட அந்த ஹேண்ட் இருக்குல்ல, ஹேண்டில் வச்சுருக்க நூலை அந்த ஹூக்கில் இப்படி மாட்டிடுறேன். மாட்டிட்டு இப்படி ஒரு ரைட்லேருந்து லெஃப்ட்டு திருப்பி நீடில் ரொட்டேட் பண்ணி எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த நாட் பிடிச்சிருந்த அந்த கட்டை விரலில் பிடிச்சிருந்த அந்த நாட் போட்டிருக்க த்ரெட்டை விட்டுட்டேன். இப்படி விட்டுட்டு மேலே இழுத்துட்றேன். அதை நாட் வந்து இங்கே மேலே இந்த இடத்துல இப்போ நாட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு செயின் ஸ்டிச்சோ எந்த ஸ்டிச்சுமே போடுறதுக்கு முன்னாடி பேக்கில் திருப்பி ஒரு குட்டி செயின் போட்டுட்டு தான் ஃப்ரண்ட்டில் போகணும். ஸோ நான் பேக்கில் திருப்பிட்டு ஒரு செயின் போட்டு இப்போ நான் ஃப்ரண்ட்டில் போகிறேன். ஓகேவா, ஃப்ரண்ட்டில் போகிறேன். ஃப்ரண்ட்டில் ஒரு செயின் குத்தி லெஃப்ட்டு டு ரைட்டு ரொட்டேட் பண்ணி நீடில் வந்து வெளியே எடுக்கணும். மறுபடியும் இப்படி உள்ளே குத்தி லெஃப்ட்டு டு ரைட். ஓகேவா, லெஃப்ட்டு டு ரைட் அது மாதிரி ரொட்டேட் பண்ணி நீடில் வந்து வெளியே எடுக்கணும். உள்ளே குத்துறேன், கீழே இருக்க வந்து த்ரெட்டை சுற்றிட்டு லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ரொட்டேட் பண்ணி எடுக்கிறேன். கீழே குத்துறேன், நீடில் வந்து த்ரெட்டை சுற்றுறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அப்புறம் மறுபடியும் ரைட்டு. ஓகேங்களா, மேலே வந்து நீடில் அழுங்காமல் வெளியே எப்படி உள்ளே சுற்றிட்டு மேலே இப்படி லைட்டாக ஒரு மேலே எடுத்துகிட்டு கிளாத்தை விட்டு வெளியே விடும்போது லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு சொல்லி சுற்றுறேன். தெரியுதுங்களா, நல்லா பாருங்கள். உள்ளே குத்திட்டு த்ரெட்டை நீட்டில் சுற்றிட்டு இப்படி தான் இருக்குது, சுற்றிட்டேன். லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு சொல்லி ரொட்டேட் பண்ணி இப்படி வெளியே எடுக்கிறேன். இது மேல் ப்ராசஸ். இதை தான் வந்து கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே போகணும். நீடில் உள்ளே விட்டு கீழே ஒரு சுற்று, மேலே வந்து லெஃப்ட்டு டு ரைட்டு ரொட்டேட் பண்ணி நீடில் வந்து வெளியே அடிக்கணும். இது வந்து கீழே நடக்கிற ப்ராசஸ். ஓகேங்களா, இப்போ மேலே நடக்கிற இது வந்து மேலே நடக்கிற ப்ராசஸ்ஸு. கீழே நடக்கிற ப்ராசஸ் என்னன்னு சொல்கிறேன். இப்போது நான் மேலே வந்து முடிச்சிட்டேன், உங்களுக்கு ப்ராசஸ் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ அகைன் என்ன பண்ணுறேன்னா, நம்ம புதுசாக இப்போ மறுபடியும் செயின் ஸ்டிச் போடுறோன்னா என்னாட் போடுவோம். என்னாட் ஆல்ரெடி போட தெரியும். என்னாட்டையும் மறுபடியும் சொல்கிறேன். என்னாட் வீடியோ ஆல்ரெடி கிளாஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை வந்து சும்மா கட் பண்ணி எடுத்துட்டேன், என்னாட் போடல. என்னாட் ப்ராசஸ் நான் உங்களுக்கு மறுபடியும் மேலே காட்டுறேன். ஓகேவா, இப்போ அகைன் நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி த்ரெட்டை வந்து சொன்ன மாதிரி நான் பிடிச்சிருக்கிறேன். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி
த்ரெட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிட்டு இப்படி மேலே கொண்டு போகிறேன். மேலே இப்படி கொண்டு போயிட்டு நீடில் இங்கே வருதா, நீடில் வருது. நீடில் இந்த ஹூக்கில் இப்படி இந்த செயினை மாட்டிட்டு நான் கட்டை விரலில் பிடிச்சிருக்க அந்த நாட்டு இருக்குல்ல, நாட் போட்டிருந்த த்ரெட்டை விட்டுட்டு மேலே வந்து இழுக்கிறேன். செயினை இழுத்த உடனே அந்த நாட் வந்து மேலே கிளாத்தோடு அட்டாச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து இந்த த்ரெட்டை நம்ம பாம்பு விரலில் பிடிச்சது இந்த த்ரெட்டை மறுபடியும் கீழே இழுக்கிறேன். எதுக்குன்னா மேலே நாட் போட்டதை இழுத்தும் போது செயின் லாங்காக வந்திருக்கும். அதை சரி பண்ணுறதுக்காக இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு இப்போது நான் வேணுங்கிற சைஸுக்கு நீடில் உள்ளே விட்டு செயின் லென்த்து போட்டுட்டு இப்படி ஒரே ஒரு டைம் நீடில் சுற்றி நீடில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு ரொட்டேட் பண்ணி வெளியே எடுத்துட்டேன். மறுபடியும் நீடில் இன்செர்ட் பண்ணுறேன், த்ரெட்டை சுற்றுறேன், லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். நீடில் உள்ளே விடுறேன், லெஃப்ட்டு ரைட்டுன்னு திருப்பி வெளியே எடுக்கிறேன். மறுபடியும் நீடில் உள்ள த்ரெட்டை சுற்றுறேன், லெஃப்ட்டு ரைட். இதே மாதிரி கண்டினியூவாக நீடில் உள்ள த்ரெட்டை சுற்றுறோம், லெஃப்ட்டு ரைட்டு, நீடில் உள்ள த்ரெட்டை சுற்றுறோம், லெஃப்ட்டு ரைட்டு. என்னோட அந்த நீடிலோட இமேஜும் மேலே தெரியுது பாருங்கள். லெஃப்ட்டு ரைட்டு, அவ்வளோதான், வெளியே வந்துருச்சு. 2 த்ரெட்டும் கரெக்டாக நீடிலோட ஹூக்கில் வந்து மாட்டணும். கரெக்டாக மாட்டினதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் கரெக்டாக இழுத்திங்கன்னா வந்து மிஸ்டேக் இல்லாமல் வரும். ஒரு த்ரெட்டு மட்டும் மேலே வர்றது இல்லாமல் கரெக்டாக வரும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் வரும். ஓகேவா? இதுதான் ப்ராசஸ்ஸு. மேலேயும் காட்டிட்டேன், கீழேயும் காட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸோ இது மாதிரி த்ரெட்டை இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்போ எண்ணாட் போட போகிறேன். எண்ணாட் போடுறதுக்கு ஒரு லாங் லூப் இழுத்துட்டு அந்த லாங் லூப் வழியாக இன்னொரு செயின் வெளியே எடுத்துட்டு செகண்ட் எடுத்த செயின் வழியாக லாங் லூப் வழியாக செகண்ட் செயினை இந்த செகண்ட் செயின் வழியாக இந்த ஃபஸ்ட் லூப்பை வந்து இப்படி ஹூக்குக்குள்ளே மாட்டிட்டு கீழே பிடிச்சி இழுத்தோன்னா நாட் வந்துடும். அவ்வளோதான். இதுதான் எண்ட் நாட். செயின் ஸ்டிச்சும் பார்த்தாச்சு, எண்டு நாட்டும் பார்த்தாச்சு.